இப்போது இந்த சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஆங்கில தேதி 17/12/2023 முதல் துவங்குகிறது. அன்று சூரிய உதயம் 6:29. அன்று சூரிய அஸ்தமனம் 5:57. இப்போ இந்த ராசி பலன், மாத ராசி பலன் வரிசையில் இப்போ நாம் வான்மண்டலத்தில் 7வது ராசியாக துலாம் ராசி, இந்த மார்கழி மாதம் தொட்டு துலாம் ராசி எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். துலாத்தில் சொந்த வீட்டில் சுக்கிரன் இருப்பது ஒரு அமோகம். நல்ல வாய்ப்பு, அனுகூலம், சொல்வாக்கை காப்பாற்றுவீர்கள், செல்வாக்கு உயர்த்துவீர்கள். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த துலாம் ராசி. தராசு ராசி, தனுசு ராசி போல், அதாவது தராசு முனையில் நின்று நியாயத்திற்காக போராடுபவர்கள். இந்த தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும், இறுதியில் தர்மமே வெல்லும். இதையெல்லாம் ஒருங்கே அமையப்பட்டவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். நீதிக்காக, நேர்மைக்காக போராடக்கூடிய ஒரு நபர்கள், நியாயத்தராசு, நீதிமான்கள், ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பவர்கள், நீதி தேவர்கள், இது போன்றவர்கள் நிறையா. கோர்ட்டு வளாகம், நீதித்துறையில் இது போன்ற சில அலுவலர்கள் எல்லாம் அதிகமாக பணியாற்றக்கூடிய நபர்கள். படிப்பு, மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், படிக்கும் காலத்தில் உள்ள மாணவ செல்வங்கள் எல்லாம் 4ஆம் இடத்தில் பிரகாசமான சந்திரன் இருக்கிறார். சுகஸ்தானம், கல்விஸ்தானம், தாய்ஸ்தானம், நல்லது செய்யக்கூடிய இடத்தில் சந்திரன் பிரைட்டாக காட்சியளிக்கிறார். ஆக கல்வியில் நல்ல முன்னேற்றம். என்ன படிப்பு, என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க, எதை படிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ தைரியமாக, துணிச்சலாக, தன்னம்பிக்கையோடு எடுங்கள். உங்களால் முடியும். எப்போதுமே என்னால் முடியும், நிச்சயமாக என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேதவாக்காக எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். இதில் நீங்கள் தோய்வடைய மாட்டீர்கள். துலாம் ராசி ஆண் பெண் இருவாளருமே தைரியமாக, போல்டாக, துணிச்சலாக, எதையும் பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள நபர்கள்தான் இந்த துலாம் ராசி. அதுவும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரம், அது ராகு நட்சத்திரம், வீரிய நட்சத்திரம், தைரிய நட்சத்திரம், போல்டான நட்சத்திரம், எதற்கும் அஞ்சாத ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட ஆணுக்கு நிகராக இருப்பாள். என்னால் முடியும், எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு திடகாத்திரமான தைரியசாலி. எதையும் தாங்கி வெல்லக்கூடிய ஒரு துணிச்சல், தைரியமும். குற்றத்தை கண்டால், அதர்மத்தை கண்டால் துணிந்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்கள் தான் இவர்கள். தப்பை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் உள்ள நபர்கள் துலாம் ராசி அன்பர்கள். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இந்த சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் வேகத்தை, அச்சத்தை, அப்போ சீற்றத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும்.
நல்ல மாற்றங்கள் நிகழும், சுப மாற்றங்கள் நிகழும். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் எல்லாம் போல்டாக, தைரியமாக, வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள். எதுவும் அஞ்சாத சிங்கம் என்று சொல்லலாம் சுவாதி. ராகு நட்சத்திரம் இல்லையா, அதனால் அதாவது அகராதியும் அநியாயத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். மேன்மையான ஒரு வாய்ப்பு. அதிகார பீடம், அரசு அலுவலர்கள், அதிகார பீடம், இதெல்லாம் ஒரு சிறப்பு யோகமாக இருக்கும். திருமண தடையில் உள்ள துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போது திருமணம் நினைத்தாற்போல் நடந்தேறும். 7ல் குரு நின்றாலே அந்த காரியங்களை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது நடக்கும். இதுவரை தடையாக இருந்தாலும் கூட இப்போது நீங்கள் கேட்ட வரன் கிடைத்துவிடும். ஆக தோல்விகள் அல்ல, எதிர்பார்க்கின்ற காரியங்களும் லைஃப் பார்ட்னர் அதை தேர்ந்தெடுத்து அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு சாதகமாக அமையப் போகின்ற ஒரு நேரம். அந்த வாய்ப்புகள் எல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும். முடிந்த அளவு துலாம் ராசி அன்பர்கள் நந்தி பிரதோஷ காலங்கள் நந்தி வழிபாடு, அந்த பிரதோஷ காலங்களிலெல்லாம் முடிந்தளவு ஒரு 5 பிரதோஷம் 12 பிரதோஷம் இப்படி பிரதோஷ காலங்களெல்லாம் சிவனாலயம் சென்று உங்களுடைய தேவைகளை அங்கே பூர்த்தி செய்து கொள்ளலாம். அவர்களுடைய முழுமையான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் இந்த பிரதோஷ காலங்களில் நந்தி சிவனுக்கு பூஜையாகும் போது முன்னே ஒரு 4 மணிக்கு மேலே நந்திக்கு பூஜை ஆகும்போது பாலாபிஷேகம் செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். கவலைப்பட தேவையே இல்லை. ஆதலால் உடல்நிலையில் கவனம் தேவை. குழப்பங்கள் அதிகமாக இருந்தாலும், எந்த குழப்பங்கள் வந்தாலும் அது வந்த வழியே சென்றுவிடும். ஆக இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மிகுந்த சிறப்பாக, காரிய வெற்றியாக, காரிய அனுகூலமாக நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நிச்சயமாக நல்ல வெற்றிகள் எல்லாம் குவியப் போகிறது. வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக பொறுமையை நிதானமாக கையாளுங்கள். வெற்றி நிச்சயம். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.